ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பாதாம் முந்திரி மைசூர் பாக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் 1 கப் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன், 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பாதாம் சேர்த்துக்கிறேன், முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பல்ஸ் விட்டு நம்ம நொய்யாக நம்ம இதை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கொருன்னு ரவை மாதிரி பல்ஸ் விட்டு எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இப்போ சர்க்கரை கொதிக்குது. இப்போ கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொடியை சேர்த்துக்கலாம். அதில் அரைச்ச முந்திரியும் பாதாம் பொடியை சேர்க்குறேன். இப்போ ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ பாதி நெய் போட்டுக்கிறேன், அப்புறமா பாதி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம சிம்மிலே வச்சுட்டு தான் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதித்து நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம கிரேவி மாதிரி வந்து நம்ம இறக்குற பதத்துக்கு வரைக்கும் நம்ம சிம்மிலே வச்சுட்டு தான் துழக்கிட்டே இருக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சா அப்படியே உடஞ்சி போயிடும், முறுமுறுன்னு ஆகிடும், சாஃப்டாக இருக்காது ஸ்வீட்டு. சிம்மில் இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் ஸ்வீட்டு. அதனால தான் நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா இறக்குற பதம் வந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூடு ஆறட்டும், அப்புறம் நம்ம பீஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாதாம் முந்திரி மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டு ஒரு நல்லா ஃபுல்லாக செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது கட் பண்ணால் வராது. நல்லா நெய் தடவிட்டு தட்லேயோ இல்லை பேப்பர்லேயோ நம்ம ஊற்றிட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணால் பீஸ் போட்டால் வரும், இல்லைன்னா வராது. ஆனால் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.